வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். 100 டேஸ் 100 போஸ்டர் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டியூட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வடசென்னை யூனிவர்ஸில் அன்பு தனுஷ் அண்ட் அரசன் எஸ்டிஆர் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஃபோட்டோஷாப்பில் பிகினர்ஸ்க்கு பயன் தரக்கூடிய வகையில் ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலான டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். எஸ்டிஆர் அவருடைய ஸ்க்ரீன்ஷாட் இந்த டீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நம்ம இப்போ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு பென் டூல் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து முடிச்சுட்டு ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபெதர் லைட்டாக வச்சுக்கலாம். இப்போது செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஜே கொடுத்தா நம்ம செலெக்ஷன் மட்டும் தனியாக ஒரு லேயரில் பேஸ்ட் ஆகிடும். அகெயின் தேவையில்லாத இடங்களை இப்போ பென் டூலில் செலக்ட் பண்ணி இப்போது டெலீட் பண்ணிடுறேன். லெவல்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன். கொஞ்சம் இமேஜ் கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ தனுஷ் அவருடைய ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் வியூ கிடைக்கல, இருந்தாலும் முதல்ல பென் டூல் வச்சு நமக்கு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ், மேக் செலெக்ஷன், ரைட் கிளிக். இப்போது தேவையில்லாத இடங்களை டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போது மாஸ்க் ஆட் பண்ணுறேன். மாஸ்க் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நமக்கு மறைஞ்சிருக்கிற இடங்கள், வேறு சப்ஜெக்ட் வச்சு மறைஞ்சிருக்கிற இடங்களில் மாஸ்க் வச்சு அந்த இடங்களை டெலீட் பண்ணிவிட்டேன். 2 பிக்சருக்கும் வேறு ஒரு கலர் லுக் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் கிரேடியன்ட் மேப் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இதை ஒரு சேஃப்டிக்கு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டூப்ளிகேட் பண்ணதை ஒரு ஃபோல்டரில் போட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கிரேடியன்ட் மேப். ஸோ கிரேடியன்ட் மேப்போடைய கான்செப்ட் ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ். ஸோ லெஃப்ட் எட்ஜில் நம்ம டார்க்கஸ்ட் கலர் கொடுக்குறோம், நடுவில் கொஞ்சம் மிட் டோன் அண்ட் ரைட் எட்ஜில் நம்ம லைட் கலர்ஸ் கொடுக்கலாம். இதான் கான்செப்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம கொடுக்கறதுனால நம்ம எப்போ வேணால் இதை எடிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகின் பண்ணும்போது நம்ம ஒரு கலர் காம்பினேஷன் வச்சு பார்க்கலாம். போக போக தேவைப்பட்டால் அதை நம்ம மாற்றிக்கவும் செய்யலாம். ஸோ டைரெக்டாக நம்ம இமேஜில் ஒரு கிரேடியன்ட் மேப் அப்ளை பண்ணுறதை காட்டிலும் இப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக போய் அப்ளை பண்ணோம்னா அதை நம்ம எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம் திரும்ப. ஸோ தனுஷ், எஸ்டிஆர் 2 பேருக்குமே ஒரு ஆப்போசிட்டாக, ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து வேறு டோனில் கிரேடியன்ஸ் கொடுக்குறேன். இந்த கிரேடியன்ட் மேப்பில் நம்ம பிகினராக இருக்கும் ஃபோட்டோஷாப்லாம் நம்ம நிறைய இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு கலர் டோன்ஸ், ஷேடோஸ்க்கு டோட்டலாக வேறு ஒரு டோனும், டோன் ஹைலைட்ஸ்க்கு வேறு ஒரு டோனும் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதில் நான் நிறையா 2 இமேஜையும் சேஞ்சஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்து ஒரு பேக்ட்ராப் வைக்கலாம். மேபி இந்த அரசன் டீசரில் வந்து அந்த கோர்ட் என்விரான்மெண்ட் ஒரு பேக்ட்ராப் வைக்கலாம். ஸோ அந்த டீசர்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக்கில் பொசிஷன் பண்ணுறேன். தேவையான இடங்களை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இதை பொசிஷன் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம ப்ராமினெண்ட்டான சப்ஜெக்ட் கலராக இருக்குது எனக்கு. ஸோ பேக்ட்ராப் அவ்வளோ கலர் வேணாம். ஸோ அதை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுறேன். கொஞ்சம் அதை டார்க்னஸ் கொடுத்தா நம்ம சப்ஜெக்ட் நல்லா தெரியும். அண்ட் கொஞ்சம் பிளரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு லைட்டாக ஒரு சப்லிமினலாக இருந்தால் போதும். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அதுக்கு ஹியூ சேச்சுரேஷன் போயிட்டு அது கலரையும் நான் கொஞ்சம் டோன் மாற்றுறேன். இமேஜோட எட்ஜஸை கொஞ்சம் ஸ்மூத் ஆக்குறேன் மாஸ்க் டூல் மூலமாக. பேக்ரவுண்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது அப்ஸ்ட்ராக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு
அதை கொஞ்சம் ரேடியல் பிளர் அப்ளை பண்ணுறேன். பிளண்டிங் மோட் எது பெட்டராக இருக்கா பார்க்கலாம். அகெயின் கிரேடியன்ட் மேப்பில் இப்போ நான் கொஞ்சம் கலர்ஸ் இன்னும் டியூன் பண்ணுறேன். எஸ்டிஆர் ஒரு ப்ளூ தீம்லேயும், ஸோ ஆப்போசிட்டாக தனுஷ் ஒரு ரெட் தீம்லேயும் வைக்கலாம். இன்னும் பேக்ரவுண்டில் கொஞ்சம் அப்ட்ராக்டாக எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ப்ரஷ் டூல் வச்சு சேம் ப்ராசஸ். ப்ரஷில் ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிட்டு அதை ப்ளர் பண்ணியிருக்கேன். அதோடைய கலரை கொஞ்சம் மாற்றுறேன், அதை ரீபொசிஷன் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு, ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுக்கறதுக்கு வட சென்னையில் இருக்க ஏதாவது ஒரு தீம் இதில் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ வட சென்னையோட ட்ரெய்லர், ஒரிஜினல் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்னாப் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ராஜன் அவருடைய போட்டில் வர ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே இவங்களுக்கு கீழே வைக்கிறேன். இவங்க 2 இமேஜும் வெவ்வேறு டைரெக்ஷனில் திரும்பி பார்க்கும்போது ரிலேட்டடாக இந்த கதை தூங்குற ஒரு ரிலேட்டடான ஒரு ஸ்டில் இங்கே வைக்கும்போது ஒரு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீலேருந்து இந்த ஒரு போட்ஸ் இதுலேருந்து இவங்க 2 மெயின் பிக்சரும் க்ரோ ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட். மாஸ்க் டூல் வச்சு 2 பிக்சரும் எங்கே ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு மாஸ்க் டூல் வச்சு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தட் 2 சாஃப்டாக அழகாக பிளெண்ட் ஆகியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஸோ இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அன்பு அரசன் அப்படின்ற 2 கேரக்டர் நேமும் நான் இப்போது இங்கே டைப் செட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு பிகினராக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருக்கீங்கன்னா செஞ்சு பார்க்குறதுக்கு இது ஒரு எளிமையான போஸ்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க, நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.